பெஞ்சமின் நெத்தன்யாகு அமைச்சர்களோடு டிஸ்கஷன் பண்ணி கொண்டிருக்கிறாரு, பாதுகாப்பு தரப்போடு டிஸ்கஷன் பண்ணி கொண்டிருக்கிறாரு. அது மட்டுமல்லாம அந்த இடத்துல இருந்தே ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு, நாங்க யமனுக்கு பதிலடி கொடுப்போம். பதிலடி கொடுப்பீங்கிறது அவங்களுக்கு தெரியும். எப்படியாவது எங்களுடைய பணைய கைதிகளை மீட்டுக் கொண்டு வருவோம் என்கிறார் பெஞ்சமின் நெத்தன்யாகு. எனவே அவர்களுடைய புதிய அறிவிப்புக்கு நாங்களும் புதிய அறிவிப்பு வெளியிடுவோம். எந்த நேரத்திலும் நாங்கள் உங்களுக்கு எதிராக படுபயங்கரமாக செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கிற செய்திகளை அன்சாருல்லா என்கிற ஹூத்திகளுடைய ராணுவ பிரிவு இன்றைக்கு யமன்ல இருந்து அறிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் சொன்ன மாதிரியே செஞ்சும் காட்டியிருக்கிறாங்க என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக உடனடியாக அமெரிக்காவிலிருந்து தேட் என்கிற சிஸ்டத்தை அனுப்பினாங்க. அந்த தேடுங்கிறது உள்ள வரக்கூடிய ஏவுகணைகளை தடுக்கக்கூடியது. இந்த தேடை இயக்குறதுக்கு 97 ராணுவத்தை சேர்ந்தவர்கள் தேவை. அதையும் ஒரு தேட் 2 தேட் அவங்க கொடுத்திருந்தாங்க, அந்த ஏவுகணை தடுப்பு சிஸ்டம். அது இந்த 2 தேடையும் இயக்குறதுக்குரிய ஒவ்வொரு தேடுக்கும் உரிய 90க்கும் மேற்பட்ட போர்சஸையும் அமெரிக்கன் போர்சஸே இஸ்ரேல்ல இருக்கிறாங்க, அவங்க தான் அதை இயக்குவாங்க. அப்படிப்பட்ட மிக பிரம்மாண்டமான தடுப்பு ஏவுகணை தடுப்பு தேடையே அமெரிக்கா கொடுத்திருந்தாங்க. இன்னைக்கு தேடாலையும் தடுக்க முடியல, தகரத்தாலையும் தடுக்க முடியல. எல்லாத்தையும் மிஞ்சி உள்ள வந்து அட்டாக் பண்ணி சர்வதேச, இதுக்கு முன்னாடி அட்டாக் நடக்குது, ஆனா எல்லா வீடியோவையும் மறைச்சிருந்தாங்க. இன்னைக்கு மறைக்க முடியல, சோசியல் மீடியாவிலேயே வைரல் ஆயிடுச்சு. உள்ள வந்து அட்டாக் பண்ணுகிற காட்சி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி வரக்கூடிய தாக்குதல்கள் தொடர்பான செய்திகளை கிட்டத்தட்ட 575 நாட்களாக நம்ம பார்த்து வந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் 576வது நாளாகவும் காசாவையொட்டிய பாலஸ்தீன நிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்கிற செய்திகளை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். இன்னைக்கு வெளியூர்ல இருக்கிற காரணத்தினால இந்த வீடியோ பதிவு சற்று தாமதமாகவும் அதே நேரத்தில் இந்த வடிவத்திலும் தர வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. சற்று பொறுத்துக் கொள்ளுங்கள். பெரும்பாலும் சவுண்ட் எல்லாம் ரொம்ப கிளியராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த நிலையில இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய செய்திகள் வந்து ரொம்ப மகிழ்ச்சிகரமான செய்திகள் தான். நம்ம தர்றதுல தான் கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டு விட்டது. ஏன்னா ஏன் மகிழ்ச்சிகரமான செய்தின்னு சொல்றேன்னு சொன்னா, அப்பாவி பொதுமக்களை தினம்தோறும் அடாவடித்தனமாக ஒரு தரப்பு கொன்று குவித்துக் கொண்டிருக்கும் போது அவர்களையும் தட்டி கேட்பதற்கு, அவர்களுடைய நெஞ்சிலும் குத்துவதற்கு, எங்களாலும் முடியும் என்று காட்டுவதற்கு ஒரு சாரார் இருக்கிறார்கள் என்பது ரொம்ப மகிழ்ச்சிக்குரியது தான். இவ்வளவு அநியாயம் பண்றானே, கேட்கறதுக்கு யாருமே இல்லையா, இப்படியெல்லாம் பண்றாங்களே என்றெல்லாம் நாம் ஆதங்கப்படுகிற போது, இல்லை நாங்கள் இருக்கிறோம் என்று ஒருவர் சொல்கிறார் அல்லது ஒரு தரப்பு சொல்கிறது என்று சொன்னால் அந்த அப்பாவிகளுக்காக அவர்கள் நிற்பதே வரவேற்புக்குரியது என்பதுதான் நம்முடைய பார்வை, மனிதநேயம் மிக்க யாருடைய பார்வையாகவும் இருக்கும். இந்த நேரத்தில் இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய சம்பவங்களில் மிக முக்கியமான ஒரு சம்பவம் என்னவென்று சொன்னால், காசாவில் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்குதல்களை நடத்தி வரக்கூடிய நேரத்தில் கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக 40 அப்பாவிகள் கொல்லப்பட்டு 125 பேர் படுகாயம் அடைந்திருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. பாலஸ்தீன அப்பாவிகள் மீதான இஸ்ரேலுடைய கொடூர வக்கிர தாக்குதல்களுடைய கோர முகமாக நாம் இதை பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய அறிக்கைகள்ல காசாவுக்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது சிம்ம சொப்பனமான தாக்குதல்களை நடத்தக்கூடிய ஹூத்திகளுடைய அன்சாருல்லா படைப்பிரிவு இன்றைக்கு ஒரு முக்கியமான அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த அறிக்கையை பார்த்துட்டு அவங்க இன்னைக்கு செஞ்ச சம்பவம் என்னங்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம். ஆனா அறிக்கை ஒரு நெஞ்சை வருடக்கூடிய ஒரு அறிக்கையாக இருக்கிறது. காரணம் என்று சொன்னா, இன்றைக்கு இஸ்ரேலுடைய புதிய அறிவிப்பு வெளிவர இருக்கிறது என்கிறது ஹவுத்திகளுடைய ராணுவ பிரிவு. அது என்ன புதிய அறிவிப்புன்னு சொன்னா, இஸ்ரேல் காசாவுக்குள்ள ராணுவ தாக்குதல்களை விரிவுபடுத்த இருக்கிறார்கள். ராணுவத்தில் ஆட்சேர்ப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். கூடுதலான தாக்குதல்களை நாங்கள் நடத்துவோம், எப்படியாவது எங்களுடைய பணைய கைதிகளை மீட்டுக் கொண்டு வருவோம் என்கிறார் பெஞ்சமின் நெத்தன்யாகு. எனவே அவர்களுடைய புதிய அறிவிப்புக்கு நாங்களும் புதிய அறிவிப்பு வெளியிடுவோம். எந்த நேரத்திலும் நாங்கள் உங்களுக்கு எதிராக படுபயங்கரமாக செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கிற செய்திகளை அன்சாருல்லா என்கிற ஹூத்திகளுடைய ராணுவ பிரிவு இன்றைக்கு யமன்ல இருந்து அறிவித்திருக்கக்கூடிய நேரத்தில்
சொன்ன மாதிரியே செஞ்சும் காட்டியிருக்கிறாங்க என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் அந்த சம்பவத்துக்கு முன்பதாக இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சம்பவம் என்னன்னு சொன்னா, டெல் அவிவினுடைய தெற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய ரூட் 431 என்கிற பகுதிகளில் இஸ்ரேலுடைய கொடியினால் சுற்றி வைக்கப்பட்ட ஒரு டைம் பாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்கிறது இஸ்ரேலுடைய ஐடிஎஃப். இந்த டைம் பாமை யார் வச்சாங்க, எப்படி கொண்டாந்து வச்சாங்கிறது எங்களுக்கு இன்னும் தெரியல. அது சம்பந்தமாக ஆய்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் இஸ்ரேலுடைய தேசிய கொடியிலேயே சுற்றப்பட்ட ஒரு டைம் பாம் தான் வைக்கப்பட்டிருந்தது. அதை நாங்க தற்போது அந்த செயலுக்க செய்திருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லி இருக்கிறாங்க. இங்க என்ன கவனிக்கணும்னு சொன்னா, முதல்ல டெல் அவிவ் என்பது இஸ்ரேலுடைய தலைநகர். டெல் அவிவுக்குள்ளேயே இப்படி ஒன்றை கொண்டாந்து வைக்கிறாங்கன்னு சொன்னா அவர்களுடைய பாதுகாப்பு லட்சணம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை ராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில அவர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக நடத்திய ஒரு எம்புஷ், ஒரு பதுங்குகுழி தாக்குதல் என்று சொல்லுவார்கள். அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, தாங்கள் விட்டு விட்டு செல்லக்கூடிய ஒரு பாலடைஞ்சது, இது இனிமே நம்ம இதை யூஸ் பண்றது இல்லை என்று ஒரு பதுங்குகுழியை விட்டுட்டு போறதாக இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, அந்த இடத்துக்கு எப்படியாவது இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் போர்சஸை எப்படியாவது வரவழைச்சு ஒரு தாக்குதலை நடத்தி அவர்களை அழித்து விட்டு தான் செல்வார்கள் என்பது வழமையாக இருக்கிற போது, இன்றைய தினம் ஒரு வீடு, ரஃபாவில் இருக்கக்கூடிய ஒரு வீடு, அந்த வீட்டுக்குள்ள ஆல்ரெடி அவங்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வரலாம் என்று அனுமானித்து என்ன பண்ணினாங்கன்னு சொன்னா, நிறைய வெடிமருந்துகளை எல்லாம் அதுல சேமிச்சு வச்சிருந்த நிலையில, ஒரு அம்பூஷ் பண்றதுக்காக தயாராக இருந்த நிலையில இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய 6 பேர் கொண்ட ஒரு படைப்பிரிவு உள்ளே நுழைந்த நேரத்தில் மொத்தமாக, வீடுன்னா அந்த வீடு ஆல்ரெடி அழிக்கப்பட்ட வீடு, அந்த வீட்டுக்குள்ளதான் இவங்க அதை ஃபிட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. உள்ளே நுழைந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது. ஒரே இடத்துல இஸ்ரேலிய ராணுவத்தைச் சேர்ந்த 6 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஆமா, இப்படி ஒரு தாக்குதல்ல எங்களுடைய ஆட்களை நாங்கள் இழந்திருக்கிறோம் என்கிற செய்திகளை இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவமும் வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடிகிறது. ஏன்னா அதெல்லாம் மறைக்க முடியாது, ஆதாரத்தோட காட்டிட்டாங்க. இங்க பாரு, உங்களை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்ட்டாங்க. அதனால மறைக்க முடியாம போயிருக்கக்கூடிய நேரத்துல தான் இன்றைய தினம் சிம்ம சொப்பனமான தாக்குதலை நடத்தி இருக்கிறது இஸ்ரேல் மீது ஹவுத்திகளுடைய ராணுவ பிரிவு. என்னன்னா, வளமையில இஸ்ரேல் மேல ஹூதிகள் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தாக்குதல்களை நடத்தினாலும் என்ன பண்றாங்கன்னு சொல்லி சொன்னா, இஸ்ரேல் தொடர்ந்து எங்க மேல தாக்குதல் நடத்தப்படல, நாங்க தடுத்துட்டோம்னு சொல்லி வந்தாங்க. நேற்றைய தினம் இஸ்ரேலுடைய ரமத் டேவிட் ராணுவ தளத்தின் மீது தாக்குதல் நடத்தி இருந்த அதே நேரத்தில் இன்றைய தினம் இஸ்ரேலுடைய பென் குரியன் விமான நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் தலைநகரத்தில் இருக்கக்கூடிய மிக பிரபலமான, மிக முக்கியமான ஒரு விமான தளம், அது ஏர்போர்ட், அது இஸ்ரேலுடைய தலைநகரத்தின் தலை சிறந்த தளம் என்று சொல்லப்படக்கூடிய பென் குரியன் விமான தளத்தை நோக்கித்தான் இன்றைக்கு தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். நிறைய ஊடகங்கள்ல அந்த போட்டோஸ், அந்த விவரங்கள் எல்லாம், வீடியோக்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்க. எக்ஸ்ல எல்லாம் வீடியோவே வருது, நமக்கு அந்த வீடியோ பிளே பண்ண முடியாது, பட் வீடியோவே வருகிறது. அந்த வீடியோவை நம்முடைய டெலிகிராம் சேனல்ல நம்ம பகிர்வோம், நீங்க பார்க்க முடியும். வெடிச்சு சிதறுகிற காட்சி, ஒரு பெரிய ஒரு குழியையே உண்டாக்குகிற அளவுக்கு அந்த நிலை உருவாகி இருக்கிறது. வெடித்து சிதறுகிற காட்சியும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதலை இன்றைக்கு அன்சாருல்லா ராணுவ பிரிவு நடத்தி இருப்பது மட்டுமல்லாம அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, பென் குரியன் விமான நிலையம்ங்கிறது பாதுகாப்பு அற்றது என்பதை உணர்த்தி இருக்கிறோம். எனவே சர்வதேச விமானங்கள் அங்கு வந்து நாங்க தாக்குதல் நடத்தி உங்க பிளைட் அழிஞ்சு போனா அதுக்கு நாங்க பொறுப்பில்லை. இதுல அவங்க சொல்லியிருக்கக்கூடிய பாயிண்டே அதுதான். இஸ்ரேலுடைய பென் குரியன் விமான நிலையத்துக்கு தாக்குதல் நடத்தி என்ன செய்ய என்று யோசிச்சிங்கன்னு சொன்னா, ஒரு அமைப்பு ஏன் தாக்குதல் நடத்துவாங்கன்னு சொன்னா, இந்த விமான நிலையம் பாதுகாப்பற்றது, இனிமே நம்ம பிளைட் இங்க அனுப்பக்கூடாது என்று நினைப்பார்கள். இன்னைக்கு நிறைய விமானங்கள் திசை திருப்பப்பட்டிருந்தாலும், 2 மணி நேரத்துக்கு மேல விமான நிலையம் மூடப்பட்டிருந்தாலும், பல முக்கியமான விமான நிறுவனங்கள் இனிமேல் பென் குரியன் விமான நிலையத்துக்கு எங்கள் விமானங்கள் பறக்காது என்று அறிவித்திருக்கிறார்கள். இது அன்சாருல்லா ராணுவ பிரிவினுடைய ஹூத்திகளுடைய மிகப்பெரிய வெற்றி என்றே நம்ம சொல்ல முடியும். குறிப்பாக நம்ம பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஏவுகணையை இடைமறிக்க முடியாம அடிச்ச பாலிஸ்டிக் ஏவுகணை, ஹைப்பர்சோனிக் ஏவுகணை, அந்த ஏவுகணையை இடைமறிக்க முடியாமல் தடுமாறிய காட்சிகளை உலகமே கண்டிருக்கிறது. எங்க கிட்ட ஏரோ சிஸ்டம்ஸ் இருக்குது, எங்க கிட்ட அயன்டோம் இருக்குது என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்தாங்க. இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தினதோட அயன்டோமோ வேற ஏரோ சிஸ்டங்களாலேயோ பாலிஸ்டிக் ஏவுகணையை தடுக்க முடியாது என்று இருந்த நிலையில
நிலையில அப்போதைய ஜனாதிபதி என்ன பண்ணாருன்னு சொல்லி சொன்னா ஜோ பைடன் உடனடியாக அமெரிக்காவில இருந்து தேட் என்கிற சிஸ்டத்தை அனுப்பினாங்க. அந்த தேடுங்கிறது உள்ள வரக்கூடிய ஏவுகணைகளை தடுக்கக்கூடியது. இந்த தேடை இயக்குறதுக்கு 97 ராணுவத்தை சேர்ந்தவர்கள் தேவை. அதையும் ஒரு தேட் 2 தேட் அவங்க கொடுத்திருந்தாங்க. அந்த ஏவுகணை தடுப்பு சிஸ்டம் அது. இந்த 2 தேடையும் இயக்குறதுக்குரிய ஒவ்வொரு தேடுக்கும் உரிய 90க்கும் மேற்பட்ட போர்சஸையும் அமெரிக்கன் போர்சஸே இஸ்ரேல்ல இருக்கிறாங்க. அவங்க தான் அதை இயக்குவாங்க. அப்படிப்பட்ட மிக பிரம்மாண்டமான தடுப்பு ஏவுகணை தடுப்பு தேடையே அமெரிக்கா கொடுத்திருந்தாங்க. இன்னைக்கு தேடாலையும் தடுக்க முடியல, தகரத்தாலையும் தடுக்க முடியல. எல்லாத்தையும் மிஞ்சி உள்ள வந்து அட்டாக் பண்ணி சர்வதேச இதுக்கு முன்னாடி அட்டாக் நடக்குது. ஆனா எல்லா வீடியோவையும் மறைச்சிருந்தாங்க. இன்னைக்கு மறைக்க முடியல. சோசியல் மீடியாவிலேயே வைரல் ஆயிடுச்சு. உள்ள வந்து அட்டாக் பண்ணுகிற காட்சி எந்த ஒரு ஏவுகணை தடுப்பு சிஸ்டங்களாலையும் அதை தடுக்க முடியலன்னா அவர்களுடைய ஏவுகணை தடுப்பு சிஸ்டங்களை விட பலமானதாக பலம் மிக்கதாக ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். இந்த ஏவுகணைகள் யமனுடைய ஹூதிகளே தயாரிக்கிற ஏவுகணைகள். என்னுடைய சிஸ்டங்களை எல்லாமே மொத்தமா ஈரான் கொடுத்திருக்கிறாங்கிறது தெரியும். ஆனா அவங்களே தயாரிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு. இந்த ஏவுகணை தாக்குதலுக்கு பிறகு 3 மில்லியனுக்கு மேற்பட்ட கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் பங்கர்களுக்குள்ள ஒளித்து கொண்டார்கள் என்கிற செய்திகளை இன்றைக்கு இஸ்ரேலி டைம்ஸ், இஸ்ரேலி ஹயோம் போன்ற அவர்களுடைய பத்திரிகைகளே சொல்லக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த அறிக்கை வெளியிட்டிருக்கக்கூடிய அன்சாருல்லா ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறாங்க. அதுதான் ஒரு நெகிழ்வான ஒரு செய்தியும் கூட. என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அமெரிக்கா எங்கள் மீது நிறைய தாக்குதல்களை நடத்துகிறது. 200க்கும் மேற்பட்ட தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அப்பாவிகளை கொள்கிறார்கள். டெய்லி எங்க மேல அமெரிக்கா தாக்குதல்களை நடத்தி வருகிறது. அதை நாங்கள் எதிர்கொள்வோம். அதுல எல்லாம் பின்வாங்கலாம் மாட்டோம், கண்டிப்பாக எதிர்கொள்வோம் என்று சொல்லிவிட்டு எங்கள் மீது நடத்தக்கூடிய இந்த தாக்குதலுடைய விளைவுகள் எதுவாகவே இருந்தாலும் எங்களை நிறைய பேர் பொதுமக்கள் கொல்லப்படுறாங்க, எங்களுடைய இடங்கள் அழிக்கப்படுகிறது, எங்களுடைய நிலைகளை நோக்கித்தான் அமெரிக்கா வான்வழி தாக்குதல்களை நடத்துகிறார்கள். இதனுடைய விளைவுகள் எப்படி இருந்தாலும் நாங்கள் தொடர்ந்து பாலஸ்தீன மக்களை ஆதரித்து தாக்குதல் நடத்துவதை நிறுத்தவே மாட்டோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். உண்மையிலேயே சவுதி அரேபியா போன்ற மிகப்பெரிய இராணுவ வல்லமை மிக்க நாடுகள் கையாளாகத்தனமாக அரபிகள் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், மற்ற அரபு நாடுகள் எல்லாம் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், பல நாடுகள் பலமிக்க நாடுகள் பார்த்து கொண்டு இருக்கும் போது, குறிப்பாக துருக்கி எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா சவுதியை விட ஒரு படி மேலாக ஆயுத பலம் கொண்டவர்கள் என்றே சொல்ல முடியும். ஏன்னா நேட்டோ ராணுவத்தை வழிநடத்தக்கூடிய அளவுக்கு மிக பலம் பொருந்தியவர்கள், நிறைய ஆயுதங்களை தயாரிக்கக்கூடியவங்க. அவங்களையே வாயை பொத்திக்கிட்டு ஆள விட்டா போதும்டான்னு சொல்லி ஒளிச்சு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஹூதிகள் மிக தைரியமாக நின்று இந்த தாக்குதல்களை நடத்தி இருப்பது என்பது முழு சர்வதேசத்தையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு விசேர் என்கிற சர்வதேச பிரபலமான விமான நிறுவனம் நாங்கள் இஸ்ரேலுக்கான அனைத்து விமானங்களையும் நிறுத்துகிறோம் என்கிற அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள். இதுவும் இஸ்ரேலுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிக பெரும் அடியாக இருக்கக்கூடிய நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ராணுவ ஊடக பேச்சாளர் அபு உபைதா இன்றைக்கு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அவருடைய அறிக்கையில் என்ன சொல்றாருன்னு சொன்னா, மிக கொடூரமான அநீதிகள் தொடர்ந்து யமன் மீது நடத்தப்படுகிறது. அமெரிக்கா தாக்குதல்களை நடத்துகிறது. அதையும் மீறி அந்த தாக்குதல்களையும் சகித்துக் கொண்டு எங்களுக்காக இஸ்ரேல் மீது இன்றைக்கு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது யமனுடைய ஹூதிகளுடைய ராணுவம். உண்மையிலேயே இந்த ராணுவம் இஸ்ரேலுடைய பலம் என்கிற பிம்பத்தை உடைத்திருக்கிறது. உலகத்துக்கு நாங்கள் எப்படி தெரியுமா என்று காட்டிய அந்த பிம்பத்தை மொத்தமாக அழித்திருக்கிறது, உடைத்திருக்கிறது என்று சொல்லக்கூடியவங்க எவ்வளவு பெரிய ஆக்கிரமிப்புக்கு அவர்கள் உள்ளாக்கப்பட்டாலும், இஸ்ரேல் திடீர்னு போய் யமன்ல தாக்குறாங்க, இப்பயும் தாக்குவோம் என்று சொல்றாங்க, நாளைக்கு நாளாண்டைக்கு திடீர்னு என்ன பண்ணலாம்னா இந்த அட்டாக்கு எதிராக இஸ்ரேல் உடனடியாக பதில் தாக்குதல்களை யமனுடைய பொதுமக்களை நோக்கி நடத்தக்கூடும். அதை சொல்லித்தான் அபு உபைதா என்ன சொல்றாருன்னா, ஆக்கிரமிப்பு, இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அதே போன்று அமெரிக்காவினுடைய ஆக்கிரமிப்பு ராணுவங்களும் தொடர்ந்து யமன் மேல பல தாக்குதல்களை நடத்தி கொண்டிருந்தாலும், உலகத்துல பல முன்னேறிய வசதி வாய்ப்புகள் இவங்கள்ட்ட எல்லாம் இருந்தாலும் அதையெல்லாம் மிஞ்சி போய் ஜியோனிச நாட்டினுடைய இதயத்தின் மீதே தாக்குதல்களை அதிகரித்திருப்பது என்பது வரவேற்கத்தக்கது என்று சொல்லி பாலஸ்தீன விடுதலை அமைப்புகளை பல 14 அமைப்பு இருக்கிறாங்க. 14 அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க. நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டீங்களே இவங்களை. ஏன்னா இது ஈரான் செய்திருந்தாங்கன்னா ஒரு கணக்குங்க. ஏன்னா ஈரான் அதெல்லாம் இருக்குது, ஈரான் ஒரு பலமிக்க நாடு, அவங்க செஞ்சுட்டாங்கன்னா ஒரு கணக்கா இருக்கும். ஆனால் இதை செய்தது ஈரான் அல்ல. யார் பண்ணியிருக்காங்கன்னா யமன் தான் பண்ணியிருக்காங்க. பட் என்னன்னா இன்னைக்கு இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் இது ஈரான் தான் செய்து. ஆனா ஆதாரம் காட்ட முடியுமா? ஆதாரம் காட்டினா தானே ஐநாவில் செல்லுபடியாகும். அவன் எப்படி பண்றான்னா,
அட்டாக் பண்றான், ஆதாரம் காட்ட முடியாத மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அதனால அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. இன்றைக்கு ஈரானுடைய முழு தொழில்நுட்பத்தை எடுத்து வைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குங்கிறத புரிகிற அதே நேரத்தில் உடனடியாக இது எப்படி இந்த தேட் இருந்தும் நம்மளால எப்படி இதை தடுக்க முடியாம போயிடுச்சு என்று சொல்லி இது தொடர்பான விவகாரங்களை நம்ம ஆராயணும் என்று சொல்லி உடனடியாக பெஞ்சமின் நெத்தன்யாஹூ கூட்டத்தை கூட்டியிருக்கிறாரு. கூட்டி அமைச்சரவையை கூட்டி இப்ப டிஸ்கஷன், இந்த வீடியோ நம்ம பேசுகிற நேரத்தில் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அமைச்சர்களோடு டிஸ்கஷன் பண்ணி கொண்டிருக்கிறாரு, பாதுகாப்பு தரப்போடு டிஸ்கஷன் பண்ணி கொண்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல இருந்தே ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு, நாங்க யமனுக்கு பதிலடி கொடுப்போம். பதிலடி கொடுப்பீங்கிறது அவங்களுக்கு தெரியும். எங்கள் மேல எவ்வளவு நீங்க அட்டாக் பண்ணினாலும் நாங்க பாலஸ்டைனை ஆதரிக்கிறத நிறுத்த மாட்டோம், பாலஸ்தீனம் மீதான யுத்தத்தை நிறுத்து, மற்ற எல்லாத்தையும் நாங்க நிறுத்துறோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு யஹ்யா சாரி யமனுடைய ஹூதிகள் ராணுவ பிரிவினுடைய ஊடக பேச்சாளர் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது. எனவே பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்து அவர்கள் களத்தில் இருக்கிறார்கள். பாலஸ்தீன மக்கள் மீது பல அநியாயங்கள் நடத்தப்படுகிறது, பல தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. அந்த தாக்குதல்களை எல்லாம் சகித்து கொண்டு அவர்கள் பதில் தாக்குதல்களை பாலஸ்தீன மக்களும் இஸ்ரேல் மீது நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இஸ்ரேலுக்கு எதிராக பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக யமனிகளுடைய ஹூதிகள் ராணுவ பிரிவு இந்த உச்சகட்ட தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். உண்மையிலே சர்வதேசத்தையே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது இந்த நிலைங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அந்த வீடியோக்களுடைய காட்சிகளை நம்முடைய டெலிகிராம் சேனலில் நம்ம பகிர்வோம், அதில் நீங்கள் பார்த்துக் கொள்ள முடியும். எனவே பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்தும் குரல் கொடுக்கிற அதே நேரம் ஜனநாயக ரீதியாக அவர்களுக்காக குரல் எழுப்புகிற அதே நேரம் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக பிரார்த்தனை செய்கிற அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக குனூத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் என்கிற உயரிய கோரிக்கையும் இந்த இடத்திலே விடுத்துக் கொண்டவனாக முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.